அண்ணா அண்ணா போன்ல பேலன்ஸ் தீந்து போச்சுண்ணா. அப்படியே உடனே போய் அப்பா கிட்ட காசு கேட்டிருப்பியே, அவர் இல்லைன்னு சொல்லிருப்பாரு. எப்படி நான் கரெக்டா சொல்றேன்? அத நான் சொல்றேன். உங்க அப்பா எச்சக்கையிலே காக்க ஓட்ட மாட்டாரு, அப்புறம் எப்படி காசு தருவாரு? அந்த காக்காச்சி அண்ணே, உங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தங்க எனக்கு ஈஸி பண்ணி விடுங்களே. உங்க அப்பாவே காசு தரல, அப்புறம் எப்படி உங்க அண்ணன் காசு தருவாரு? அவ கிடக்குறா. அண்ணே நீ ஈஸி பண்ணி விடுங்க. ஈஸி ஈஸி அது ரொம்ப கஷ்டமேப்பா. ஃபர்ஸ்ட் நீ வேலைக்கு போ, அப்புறம் ஈஸியா பண்ணலாம். வரம்பா. ஏண்டா 200 ரூபாய் ஈஸி பண்றதுக்கு 30 நாள் வேலை செய்யணுமாடா? ஐயோ தம்பி தனியா புலம்பிக்கிட்டு இருக்க. ஆமா, சொன்னா மட்டும் தீக்கிற மாதிரி. நீங்க 2 பேரும் உங்க பங்குக்கு திட்டு தானே போறீங்க, திட்டுங்க. எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கு செலவுக்கு காசு வேணும்னா என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே? கேட்டா குடுப்பீங்களா நீ? இரா எனக்கே ஷாக்கா இருக்கு. உங்ககிட்ட எதிரி காசு? அதேதான் நானும் சொல்றேன். உனக்கு செலவுக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு மூத்த அண்ணிக்கிட்ட போய் காசு கேட்கற என்ன பழக்கம் இது? இனிமே உனக்கு செலவுக்கு வேணும்னா என்கிட்ட தான் கேட்கணும். அண்ணி கேட்டா காசு குடுப்பீங்களா? இல்ல, நானும் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஐயோ 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 ஐயோ. பாத்தியா, இந்த வீட்ல ஏன் யாருமே உனக்கு காசு தர மாட்டாங்க? காசு கொடுத்தா நீ கெட்டு போயிருவேன்னு உன் மேல பாசம்டா. இந்த வீட்டோட கடைக்குட்டி சிங்கம்டா நீ. எல்லாரும் விஐபி பட தனுசு மாதிரி நினைச்சு நீ வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் சூரியவம்சம் சின்ராசு மாதிரி நானும் பெரிய ஆள் ஆவேன். அந்த அன்னைக்கு இவங்க எல்லாரும் காசு கேட்டு பின்னாடி வருவாங்க பாருங்க. போடுறா பிஜிஎம். ஈஸின காசுன சிங்கம்டா நீ. சிங்கம் மாதிரி பேசணும். சின்ரா சாவரம் ஆனதுக்கு அப்புறம். வணக்கம். நான் தான் குடும்பத்துக்கு மூத்த அண்ணன் துரப்பாண்டி. ரெண்டாவது அண்ணன் முத்து பாட்டி. 3வது அண்ணன் பால் பாண்டி. நான் தான் கடைசி செல்லக்குட்டி அறிவழகி. பாக்குறதுக்கு என்னமோ அழகு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா அறிவு சுத்தமா இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன என்னம்மா போயும் இவனை லவ் பண்ணிருக்க, அதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அப்படி அவங்ககிட்ட என்னமா பிடிச்சிருக்கு உனக்கு? அவனை லவ் பண்ற? என்ன பிடிச்சிருக்கா? அவருக்கு என்னையே பிடிச்சிருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? என் தங்கச்சி பேசுறது உங்க எல்லாத்துக்கும் கோவம் வருதுன்னு எனக்கு தோணுது. இல்ல கொலை பண்ணணும்னு தோணுது. ஏங்க இப்படி கிரிஞ்சா பேசினா யாரு தாங்க கோவம் வராது? கரெக்ட். ஏமா எங்க வீட்டு பையனை லவ் பண்றேன்னு சொல்றியே, அவனை பத்தி முழுசா உனக்கு என்ன தெரியும்? ஏங்க உங்க குடும்பத்தை பத்தி முழுசா தெரிஞ்சா யாராச்சும் பொண்ணு கொடுப்பாங்களா? கரெக்டா சொன்னேன். என்ன கூட வெளிநாட்டு மாப்பிள்ள எல்லாம் பொண்ணு கேட்டாங்க தெரியுமா? நம்ம குடிச்சிடலாம், சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். வந்தவங்கள்ட்ட முதல்ல பேசி முடிங்க. டேய், அதை தாண்டா 26 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன். எனக்கு 2 பசங்க போதுன்னு சொன்னேன். அவதான் கேட்கவே இல்லை. இப்ப பாரு எவ்வளவு பெரிய தொல்லையா வந்து நிக்குதுன்னு. அப்பவே ஒரு 5 நிமிஷம் யோசிச்சிருக்கலாம். இதுக்கு மேலே என்னை பற்றி எங்கள் வீட்டில் பேசுனீங்கன்னா என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே உங்கள் பொண்ணை நான் கட்டிக்கிறதுல முழு சம்மதங்க. சரிங்க, நாங்க சம்மதிக்கிறதாவே இருக்கட்டும். ஆனா உங்க வீட்டு பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. டிகிரி முடிச்சுட்டு ரெகுலரா செய்யற வேலை ஒண்ணு தான். தங்குறது, திங்கிறது, தூங்குறது. டெய்லி உங்க தம்பியை நினைச்சு ஏங்குறது. நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு. அங்கே என்னடா பண்ற? துணி எடுத்தியா? கிளிப் எல்லாம் எடுத்தியா? கல்யாணம் பண்ணினா வேலைக்கு பார்க்க கூடாதுன்னு இருக்கா? வேலைக்கு போனா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு கோலம் போட தெரியுமா? உனக்கு துணி துவைக்க தெரியுமா? இந்த 2 வேலை முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அதுவே நிறுத்துறா. கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணி எதிர்த்து பேசுறா. அதானே பாத்தியானே, அவன் இப்பவே இப்படிலாம் பேசுறானா, நாளைக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்னென்னமோ எப்படியோ பேசுவான். என்னென்னமோ பேசுவான். அண்ணே இல்லண்ணே, அறிவு கட்ட அண்ணே அப்படி பேச. எங்க உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு முன்னாடி இவ்வளவு சண்டைன்னா, இன்னும் மருமகளா வந்துட்டா எவ்வளவு சண்டைலாம் வரும். வேணும்னா தனி கொடுத்தனும் வச்சிடலாமா? தனி கொடுத்தனும். ஏங்க அப்படியே தனி கொடுத்துட்டு போனாலும் சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஆமா கரெக்ட். சரிங்க, முதல்ல என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதுக்கு நல்ல வேலையெல்லாம் ஒன்றும் வேணாம், வேலைன்னு ஒன்று கிடைக்கட்டும், அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, அப்ப நான் போயிட்டு வராங்க. வரா தங்கச்சி. நன்றி தங்கச்சி. மீண்டும் மாப்பிள்ளைக்கு மட்டும் நல்ல வேலை கிடைக்கட்டும். நான் சேர்த்து வைக்கிறேன் உங்களை. சிரிக்காத, கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பார்க்க முடியல. ஏடா இவ்வளவு பேசி பொண்ணை விட்டு போறானுங்க? எனக்குலாம் ஒன்றும் தெரியல, நான் போறேன் ரூமுக்கு. டேய் ஒழுக்கமா ரெடி பண்றேன்.
இவனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த சின்ராசுக்கு ஏத்த தேவயானி நீதான், இந்த ரகுவரனுக்கு ஏத்த ஷாலினியும் நீதான். சின்னவனே, ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், மீதி கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். உன்னை மேல காயப்பட்ட துணி எடுக்க சொன்ன, எடுத்தியா? போடா முதல்ல. முதல்ல இந்த ஆள துணி மாதிரி காய போடணும். ஏ, நீ எங்கம்மா பின்னாடியே போற? போம்மா இங்கிட்டு போ சொல்றல. மாலா மாலா நீ எடுத்துக்க, எனக்கு எந்த வழி ஓ, இவங்களெல்லாம் இந்த குடும்பத்துல வச்சுக்கிட்டு நான் படுற பையோ, இதோ நானே போய் துணி எடுக்கிறேன்.